என்னங்க? பணம் இன்னொரு 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? ஆமாண்ணே. இந்த 10 ரூபாய்க்கு தான் காரணம் பாருங்க. கை நடுக்குதுண்ணே, கட்டி வாங்கணும்ண்ணே. கட்டிங் வாங்குறது காரணம் இப்போ வண்டியா பணம் கேட்பீங்க 10 ரூபா? கார்ல போறீங்க, உங்கள்கிட்ட 10 ரூபா கூட இருக்காதாண்ணே? நீங்க பணக்காரங்களை பார்த்தானே கேட்க முடியும், ஏழையை விட்டு போய் கேட்க முடியுமா? இந்த மாதிரி என்ன சரக்கு அடிக்கிறதுக்கு காரணம் போட்டு 10 ரூபா பணம் வேணும் கேட்குறீங்க? கார்ல நீங்க போறீங்க, நாங்க நடந்து போறோம், உங்கள்கிட்ட வசதியா இருக்கு, ஒரு 10 ரூபா கொடுத்தா என்னண்ணே? அதனால எவ்வளவு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கு காசு இருந்ததுன்னா 3 குவார்டர் 4 குவார்டர் 6 குவார்டர் வரையும் குடிப்பேன். அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களா? இருந்தா சம்பாதிப்பேன், இல்லைன்னா ஒன்ன மாதிரி ஆள் வாங்கி கொடுத்தாதான். இது மாதிரி இந்த காரணம் போட்டு காசு கேட்குது. ஆமா, ஏன்னா ஒயின் ஷாப் பக்கத்துல போய் நின்னுக்கிறது. ரொம்ப எடுப்பேன். ஆமா, ஒம்பது பேருங்க இருப்பட காசு கொடுக்கணும் 9 ரூபா. இப்ப நீ காசு கொடுக்காம போ, உன் கார் கண்ணாடி உடைப்பேன். கார் கடை உடச்சு போய் மூலம் ஒரு கல் எடுத்துருவோம் குடிஞ்சிருந்தே 4 வச்சு எடுப்பேன். ஆள் வச்சுட்டீங்களா? பயங்கரமான நல்லா இருப்பா போல இருக்கு. நீங்க இன்னைக்கு விட்டா நாளைக்கு வர முடியாது இந்த லைன்ல. நாளைக்கு வரமாட்டேன். பெரிய ரவுடியா இருக்கா? பேசாதானா 10 ரூபா காசு ஒண்ணு